ஹலோ வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம 2/11/2029 இந்த தேதியில பிறந்தவங்களோட பொதுவான குணங்களும் அவங்கள பத்தின சுவாரஸ்யமான தகவலோட தான் நான் வந்திருக்கேன். சோ யாரெல்லாம் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இந்த இரண்டாவது ஆதிக்கத்துல பிறந்தவங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் வசீகர தோற்றமும் கொண்டவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க சந்திரனோட ஆதிக்கத்துல பிறந்திருக்கிறதுனால நிலவு கிட்ட இருக்கிற அதே அழகும் பிரகாசமும் இவங்க கிட்டயும் இருக்கும். அதுவும் பொதுவா பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பேருக்கு சிரிச்சா கண்ணத்துல குழி விழுவுங்க. அதுவும் உதட்டுக்கு கீழே சின்னதா மச்சமும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற நபர்கள் பாத்தீங்கன்னா இன்னும் பாக்குறதுக்கு ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஒரு பர்சனாவும் இருப்பாங்க. இவங்களை பார்த்தாலே நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா இவங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு இல்ல அவங்கள ரொம்ப உடுத்திக்கிட்டு எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஃபங்க்ஷனுக்கு போனா மட்டும்தான் அவங்க நல்லா உடுத்திட்டு போவாங்க. மற்ற டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க அதிகமா மேக்கப் பண்றதோ இல்ல அவங்கள அதிகமா அழகுபடுத்திக்கிறது வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும். அந்த சிம்பிளிசிட்டி தான் அவங்களோட அழகு. ஏன்னா இவங்க மேக்கப் போடாமலே ரொம்ப அழகா இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஆண்களும் ரொம்ப சிம்பிளா தான் அவங்க உடுத்துவாங்க. அண்ட் அவங்க சிரிச்சாங்கன்னா ரொம்ப அழகான பல்வரிசையும் இருக்கும். நீங்க என்ன கேட்கலாம், அப்படி என்னங்க பெருசா அழகுன்னு சொல்றீங்க, எனக்கு எதுவுமே தெரியலன்னு. உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேங்க. உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இப்ப இந்த பர்சனை சொல்றப்ப வந்து நிச்சயமா உங்க மைண்டுக்கு வந்து கிளிக் ஆகும். என்னன்னு பாத்தீங்கன்னா சில்க். சில்க்னாலே எவ்வளோ பேருக்கு தெரியுங்க. இப்ப இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் கூட சில்க்னா அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா அது மட்டும் இல்ல, ஒரு காலகட்டத்துல எத்தனையோ பேரு வாலிப மனசை வந்து கட்டி போட்டவங்க அவங்க கண்ணால. அதுவும் பெண்களுக்கு அவங்கள பார்த்தாலே கொஞ்சம் பொறாமை இருக்கும். அவங்கள நீங்க மேக்கப் இல்லாம பார்த்திருக்கீங்களா? ஒரு சில நான் போட்டோஸ் காட்டுறேன் பாருங்க. அவங்க மேக்கப் இல்லாம அவ்வளோ அழகா இருப்பாங்க. அதே மேக்கப் போட்டா இன்னும் அழகா தெரிவாங்க. சோ அவங்க அந்த அழகை கொண்டு அந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு குவீன் மாதிரி அவங்க அப்படியே உலாவிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது மட்டும் இல்ல, அவங்களுக்குன்னு தனித்துவம் வாய்ந்த ஒரு சில திறமைகளும் இருந்துச்சு. அவங்க ட்ரெஸ்ஸை வந்து அவங்க ஓன் டிசைன் பண்ணி தச்சு தான் அவங்க போட்டுக்குவாங்களாம். அவங்க வெளியே இருந்து காஸ்டியூம் டிசைன் எல்லாம் வர வைக்க மாட்டாங்களா. ஈவன் மேக்கப் கூட அவங்க சொந்தமா செஞ்சுக்குவாங்களாம். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி டேலண்ட்லாம் நிறைய இருக்குன்னு நான் ஒரு சில ஆர்டிக்கல்ல படிச்சேன். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இரண்டாவது ஆதிக்கத்துல பிறந்தவங்க வந்து இந்த கைவினை பொருட்கள்லாம் நல்லா செய்வாங்க, டிசைனிங்லாம் நல்லா செய்வாங்க, வீட்டை ரெனோவேட் பண்றது, அப்புறம் அந்த வீட்டை வந்து பெயிண்ட் பண்றது, டெக்கரேஷன் பண்றது, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த கைவினை பொருட்கள் வரைகிறது, டிசைன் பண்றது, இது எல்லாமே அவங்களுக்கு சூப்பராகவே வரும். ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இந்த விஷயத்துல கண்டிப்பா அவங்க பெஸ்டா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த கற்பனா சக்தி. சோ நான் இப்ப வந்து அவங்கள வந்து உதாரணமா காட்டினேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல அவங்க அவ்வளவு அழகா இருந்திருக்காங்க. அவங்க மேக்கப் இல்லாமலே சிம்பிளா இருந்தாலே அவ்வளவு அழகா இருக்கும். ஏன்னா அவங்க கண்கள் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி போதையான கண்களா இருக்கும். அந்த கண்ணை பார்த்தாலே எல்லாரும் விழுந்துருவாங்க. அந்த மாதிரி இந்த இரண்டாவது ஆதிக்கத்துல பிறந்தவங்களுக்கு வந்து இயல்பாவே அந்த வசீகர கண்கள், அந்த புருவம் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருக்கும். அவங்க மஸ்காராலாம் அடிக்கணும் தேவையே இல்லை. ஒரு சில பேருக்கு நல்ல அழகான புருவ அமைப்பும் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தே ஆர் வெரி 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 ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள்ங்க. அவங்கள மாதிரி மாடு மாதிரிலாம் வேலை செய்ய முடியாதுங்க. சில பேர் தூங்காம கூட வேலை செய்வாங்க. சில பேர் வந்து 2 நாள் 3 நாள் கூட இப்ப அந்த ப்ராஜெக்ட் முடிச்சே ஆகணும், வேற வழியே இல்லைன்னா அவங்க அதை பத்தி எதுவுமே யோசிக்காம எப்படியாச்சும் அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்காக ஃபுல் ஃபோக்கஸா இறங்கி வேலை செய்வாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா சரியா சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. வேலைன்னு வந்துட்டா அவங்கள மாதிரி உழைக்க முடியாதுங்க. அதுல இவங்க கிட்ட வந்து சில விஷயங்கள் நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இவங்க ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு பர்சன். ஓகேங்களா? இவங்க வந்து இமோஷனலா இருந்தாலும் சில விஷயம் வந்து பிராக்டிக்கலா திங்க் பண்ணுவாங்க. அதாவது இப்ப வந்து வச்சுக்கோ, இப்ப நார்மலி இப்ப வந்து ஒரு ஆள் கேட்கறாங்க, உங்களுக்கு வந்து பணம் வேணுமா பாசம் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க வச்சுக்கோங்களேன். இவங்க பணம் தான் வேணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றது முக்கியமா, இல்ல நீங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், பணத்தை ஈட்டணும், அது உங்களுக்கு முக்கியமா கேட்டீங்கன்னா அப்கோர்ஸ் இவங்க அப்பயும் பணத்தை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ பாசமா பணம்னா பணம் தான். ஏன்னா இவங்க வந்து எப்படின்னா தே ஆர் வெரி வெரி ரியலிஸ்டிக். அதாவது இமோஷனல் இருந்தாலும் பணம் இருந்தாதான்
நம்ம கூட இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்க முடியும், சுத்தி இருக்கிறவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும், பணம் இருந்தாதான் நம்ம இந்த உலகத்துல பொழைக்க முடியும், கௌரவமா வாழ முடியும்னு இது இவங்க நல்லா அறிஞ்சவங்க. அதனாலேயே இவங்க பாத்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப குறைவா இருக்கும், பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதும் குறைவா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதும் குறைவா இருக்கும். ஏன் இவங்களே வந்து அதாவது ஓகே நம்ம எப்போதும் வருஷ கணக்கா வேலை செய்யறோம், நம்ம கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணுவோமே, எங்கேயாச்சும் வெளியே போகலாம், வெக்கேஷன் போகலாம், அந்த மாதிரிலாம் கூட இவங்க ரொம்ப யோசிச்சு தான் போவாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா பணம் சம்பாதிக்கணும், சம்பாரிச்சு அதை நாளைக்கு உள்ள ஜெனரேஷனுக்கு வந்து இவங்க கொடுக்கணும். இவங்க வந்து இவங்களை பத்தி திங்க் பண்றதை விட அவங்க சுத்தி இருக்கிறவங்க, அவங்க கூட இருக்கிறவங்க தான் அதிகமா திங்க் பண்ணுவாங்க. இவங்களுக்கு இதை செய்யணுமே, வாங்கி கொடுக்கணுமே, இதுக்கு காசு தேவையாச்சு, அதனால இவங்க வந்து நல்லா உழைப்பாங்கங்க. 24 மணி நேரமும் வேலை செய்ய சொன்னா கூட வேலை செய்வாங்க. ஆனா இவங்க சம்பாதிக்கிற காசை வந்து இவங்களுக்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்றாங்களோ இல்லையோ, கூட இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சோ அதனால இவங்க கிட்ட போயிட்டு நீங்க பாசமா பணமானு கேட்டா இவங்க பணம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலான பர்சன். ஒரு வகையில யோசிச்சு பார்த்தா அது உண்மைதாங்க. ஏன்னா மணி இஸ் நாட் எவ்ரி திங், பட் எவ்ரி திங் நீட்ஸ் மணி. ஆமாவா இல்லையா? சோ நம்ம கிட்ட வந்து நல்ல மனசு இருக்கு, நம்ம வந்து கடைக்கு போயிட்டு எனக்கு 2 கிலோ அரிசி கொடு, பருப்பு கொடுன்னு கேட்டா கொடுக்க மாட்டான், காசு இருந்தாதான் கொடுப்பா. சோ இவங்க ஒரு ஆள் மட்டும்தான் நடைமுறை வாழ்க்கைய யோசிச்சு அதன்படி செயல்படக்கூடியவங்கன்னு கூட சொல்லலாம். அண்ட் தே ஆர் வெரி வெரி டேலண்டட் பர்சனுங்க. இவங்களால முடிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறிதான். சில நேரத்துல இவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையா இருக்கும், நம்மளால செய்ய முடியுமா, நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டானு. சில நேரத்துல இந்த குழப்பத்துக்குள்ளேயே போயிடுவாங்க. ஒரு சில பேர் வந்து முடிவு எடுக்க முடியாம திணறுவாங்க. ஆனா பிறருக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க, பிறருக்கு நல்ல வழி காட்டுவாங்க. இவங்களுக்குன்னு வரப்ப கொஞ்சம் தடுமாற ஆட்களும் இருக்காங்க தான். ஆனா இவங்களுக்கு மத்தியில ரொம்ப ஸ்ட்ராங்காவும் போல்டாவும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் துணிஞ்சு இருந்து அந்த விஷயத்த செய்யக்கூடியவங்க. இப்ப வச்சுக்குவோம், இப்ப ரொம்ப பேருக்கு வந்து இந்த கெம்பல் ஓகே கண்டிப்பா தெரியும். அதாவது இப்ப பெட் கட்டுறோம், நம்ம ஒரு தொகை அதுல வைக்கிறோம், நமக்கு தெரியும் இவ்வளவுதான் நம்ம கிட்ட இந்த தொகை இருக்கு, கடைசி பெட் நம்ம வைக்கிறப்போ வந்து ஒருவேளை அந்த பெட்ல ஜெயிச்சோம்னா நம்மளுக்கு காசு இருக்கு, அந்த எல்லா காசும் நமக்கு கிடைக்கும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா காசையும் நம்ம இழந்துருவோம். ஆனா இவங்க வந்து ரொம்ப டேரிங்கா அந்த அந்த விஷயத்த வந்து செய்வாங்க. அதாவது நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், பெட் பண்றது. இவங்க வாழ்க்கையில வந்து ஆஹ் இந்த மாதிரி கொஞ்சம் வீக் சைட் பீப்புளும் இருக்காங்க. கொஞ்சம் குழப்பத்திலையும் தயக்கத்திலையும் ஒரு முடிவு எடுக்க முடியாத மனநிலைமையில இருக்கிற ஆட்களும் இருக்காங்க. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தே ஆர் வெரி ஸ்ட்ராங் அண்ட் வெரி பிரேவ். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், சேலஞ்சஸ் கூட அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மேட்ரே கிடையாது, ரிஸ்க் வந்து ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லிட்டு போற ஆட்களையும் பார்த்திருக்கேன். ஸோ இதுல வந்து ஒன்னு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கிற பீப்புள் வந்து அவங்க சக்சஸ் ஆயிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில வந்து பயம் இல்லை, அதே சமயத்துல தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும், எதை நினைச்சும் அவங்க ரொம்ப வந்து தோர்ந்து போயிட மாட்டாங்க. ஆனா இந்த சைட் பீப்புள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க மேலேயும் ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும், நம்மளால முன்னேற முடியுமா, நம்மளால இதை செய்ய முடியுமா, நம்ம எடுக்கிற முடிவு சரியா, அந்த மாதிரி செல்ஃப் டவுட் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும், இன்செக்யூரிட்டியும் அதிகமா இருக்கும். சோ என்ன கேட்டீங்கன்னா எப்படி ஒரு காயின்ஸ்க்கு 2 பக்கம் இருக்கும், அதே மாதிரி இதுல பிறந்தவங்களுக்கும் 2 பக்கம் இருக்கு. ஒண்ணு இப்படி இருப்பாங்க, இல்லைன்னா இப்படி இருப்பாங்க. சோ நீங்க எப்படின்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த 2வது ஆதிக்கத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டு ராமனா இருப்பாங்கங்க. ஆமா, தே ஆர் ஃபுடி பர்சன். அவங்களுக்கு சாப்பாடுனாலே ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் அந்த கார வகைகள், இனிப்பு வகைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவங்க. எங்கெல்லாம் சாப்பாடு ருசியா இருக்கோ அங்கெல்லாம் தேடி தேடி போய் சாப்பிடுவாங்க. அவங்க எதுக்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்றாங்களோ இல்லையோ, சாப்பாட்டுக்கு மட்டும் அதிகமாவே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒருவேளை சாப்பிட்டாலும் நல்லா சாப்பிடணும், ருசியா சாப்பிடணும். சாப்பாடு நல்லா இல்லைன்னா அந்த சாப்பாடை சாப்பிட மாட்டாங்க. சோ அந்த அளவுக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறவங்க. அதனாலேயே இந்த சாப்பாடுனாலே அவங்களுக்கு பல சீக்கும் வந்துடும். அதனால சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடு அவசியம். ஏன்னா அது மட்டும் இல்ல, இவங்க ஒரு நேச்சர் லவர்ங்க. இவங்களுக்கு வந்து இந்த மலை பிரதேசம், காட்டு பகுதி, நீர்வீழ்ச்சி, கடல் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இவங்க இந்த மாதிரி இடத்துக்கு போனாதான் மனசும் கொஞ்சம் அப்படியே அமைதியா இருக்கும். சில நேரத்துல இவங்க பண்ற காரியம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லாவும் அட்வென்ச்சராவும் இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கே பயம் இருக்கும். திடீர்னு போவாங்க, ஒரு காட்டுக்குள்ள போயிடுவாங்க, அங்க போயிட்டு வைல்ட் அனிமலை போட்டோ எடுக்கிறது, இல்ல அங்கேயே வந்து கேம்ப் கட்டி தங்குறது. இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரான ஒரு த்ரில்லிங்கான என்வாயர்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது கூட இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
இந்த இரண்டாவது ஆதிக்கத்துல பிறந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷை டைப் இருக்கும் தான், ஆனா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பர்சன். எல்லாருக்குமே ஈஸியா ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க. அண்ட் இவங்க மட்டும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னா வயிறு வலிக்க வலிக்க சிரிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. அந்த அளவுக்கு சேட்டை பண்ணுவாங்க, ஜோக் பண்ணுவாங்க. அண்ட் நல்ல நெகச்சிவும் உங்களுக்கு வரும், நல்ல ஹியூமர் ஆஃப் சென்ஸும் இருக்கும். அண்ட் இவங்க கிட்ட பேசினாலே வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. இவங்களை சுத்தி இருக்கிறவங்களும் வந்து இவங்க வந்தாலே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். இவங்க வாழ்க்கையில எவ்வளவு சோகம் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அது முகத்துல தெரியாது. எல்லாமே மனசுக்குள்ளதான் வச்சிருப்பாங்க. மத்தவங்க எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு நல்ல ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். இவங்க என்னதான் ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் வேலை விஷயத்துல தே ஆர் வெரி பர்டிகுலர், வெரி ஸ்ட்ரிக்ட். இந்த வேலையை இன்னைக்குள்ளால முடிச்சாகணும், இந்த வேலையை இப்படிதான் செய்யணும். ஸோ வேலை விஷயத்துல மட்டுங்க இவங்க வந்து ஒரு அந்நியனா மாறிடுவாங்க. அதாவது ஆபீஸ்க்கு வெளியே இவங்க நல்லா சிரிச்சு பேசுவாங்க, ஜோக் பண்ணுவாங்க, எல்லாம் ஓகே. ஆனா வேலைன்னு வந்துட்டா தே ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட். ஸோ வேலை விஷயத்துல மட்டும் இவங்க கிட்ட விளையாடக்கூடாது. ஆனா எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டாவது ஆதிக்கத்துல பிறந்தவங்க தே ஆர் அ வெரி ஸ்ட்ராங், போல்ட் அண்ட் வெரி டேரிங் பர்சன். இந்த ஆதிக்கத்துல பிறந்தவங்களுக்கு வந்து அதிகமான கற்பனா சக்தி இருக்கிறனால ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா பாடலுக்கு வரிகள் எழுதுறது, நல்லா பாட்டு படிக்கிறது, அப்புறம் மியூசிக் வாசிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, கோரியோகிராஃப் பண்றது, அப்புறம் இந்த படத்துக்கான கதை வசனம் எழுதுறது, கவிதை எழுதுறது, இவங்க கிட்ட இல்லாத ஒரு டேலண்டே பார்க்க முடியாதுங்க. ஏன்னா இவங்க கிட்ட இருக்க அந்த கற்பனை சக்தியை வந்து ரொம்ப ஆழமானது, ரொம்ப பிரம்மாண்டமானது கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்களோட கற்பனா சக்திக்கு வந்து மிகப்பெரிய சக்தி இருக்குங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலை சார்ந்த விஷயத்துல துறையில வந்து சக்சஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு ஆள் வந்து எம்ஜே. யாருக்கும் தெரியாதவங்க இருக்க முடியாது. அவர் ரீச் பண்ண அந்த பிளேஸை இது வரைக்கும் யாரும் ரீச் பண்ணதும் கிடையாது. இந்த மாதிரி கலைத்துறையில சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இந்த கார்ட்டூன்ஸ் படம்லாம் வரைவாங்களே, அது கூட ஒரு சில பேருக்கு நல்லா வரும். படம் வரைகிறது, அப்புறம் இந்த கண்ணை கட்டிட்டு படம் வரைகிற அளவுக்கு டேலண்ட்ஸ், அப்புறம் இந்த அனிமேஷன், இது எல்லாமே உங்களுக்கு நல்லா வரும். அப்ப பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இல்லாத டேலண்ட்ஸே கிடையாது. ஆனா என்ன ஒண்ணு, வாழ்க்கை விஷயத்துலதான் கொஞ்சம் தடுமாறுவாங்க, அதுலதான் தோல்வியை சந்திப்பாங்க. அதாவது அவங்க லவ் அண்ட் லைஃப்ல, அவங்க மேரேஜ் லைஃப்ல, அதுல அவங்க ஃபெயிலியர்ஸை பார்த்தாலும் மத்த விஷயத்துல அவங்க சக்சஸ் தான். சோஃபா அவ்வளவுதான் நண்பா நம்ம 2 பத்தி. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னோட அடுத்த வீடியோல நம்ம 3 பத்தி பார்க்கலாம். நன்றி.